வணக்கம். இன்னைக்கு சுலபமா க்ரோ பேக் எப்படி வேஸ்ட்டான பொருள்லேருந்து தைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 25 கிலோ அரிசி பேக் வந்து எடுத்துருக்கிறேன். அதில இருக்கிற நூல வந்து பிரிச்சு எடுத்துக்கிறேங்க. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சைட்ல கட் பண்ணிட்டு, பேக்க வந்து நல்லா ஃபுல்லா பிரிச்சு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கொயரு. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணத ஷீட்ட வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது 2த்தையும் சேர்த்து இந்த மாதிரி தைக்க போறோங்க. கார்னர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி மேல வந்து கொஞ்சமா மடிச்சு தச்சுக்கோங்க. பேக்கோட நல்ல பக்கமாவே தச்சுக்கோங்க. உள்ள தச்சு திருப்பணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல பக்கமாவே மேலாட தச்சுக்கோங்க. பாருங்க சூப்பரான க்ரோ பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். நீங்க ஊசிய சூடுபடுத்தி கூட ஓட்ட போட்டுக்கலாங்க. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா? 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு ஸ்கொயர் ஷீட்ஸ் அந்த 4 ஷீட்டு அதையும் எடுத்துக்கலாம். அத எடுத்துட்டு என்கிட்ட 30 இன்ச் சுற்றளவு உள்ள தட்டு இருந்துச்சு. அத வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவு தட்டு இல்ல அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ஷீட்ல மேக்ஸிமம் ரவுண்ட நீங்க வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது டோட்டலா கரெக்ட்டா மேக்ஸிமம் ரவுண்ட் வந்து அதில கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி. வேஸ்டேஜே இல்லாம கட் பண்ணணும் இதுலயுமே. அந்த மாதிரி ரவுண்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம அந்த 3 ஷீட்டும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு 30 இன்ச்சுக்கு இதுவும், அதுவும் அளவு சரியா இருக்கும். இப்போ இத நம்ம கொண்டு போய் தச்சுட்டு வந்துரலாங்க. முதல்ல நம்ம இந்த 3 ஸ்கொயர் ஷீட்டையும் நம்ம தச்சிடலாம். தைக்கும்போது மேல் பக்கமாவே தைக்கலாங்க. உள்பக்கம் தச்சு திருப்பணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மேல் பக்கமாவே நம்ம தச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2, 3 தையல் போட்டு தச்சுக்கலாங்க. 3த்தையும் தச்சதுக்கு அப்புறமா மேல் பக்கமா சின்னதா மடிச்சு தைக்கலாம். அது கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்கும். பாருங்க நான் எல்லாத்துக்குமே ஒரு 2, 2 தையல் தான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி மேல் பக்கம் மடிச்சு தைச்சதுக்கு அப்புறமா 2 கார்னர்ஸையும் நம்ம தச்சிடலாம். அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி தச்சுக்கலாம். தைச்சதுக்கு அப்புறமா அந்த பேஸை வச்சு அதுக்கு மேலேயே இந்த ரவுண்ட் ஷேப்பையும் வச்சு கொஞ்சம் பொறுமையா ஒரு 2, 3 தையல் போட்டு மேல் பக்கமா தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சின்னதா ஒரு க்ரோ பேக்கும் ரெடி பண்ணிட்டோம். ஒரே ஒரு பை அதாவது 25 கிலோ அரிசி பையில 2 க்ரோ பேக் வேஸ்டேஜே இல்லாம நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குமே வந்து ஓட்டைகள் போட்டுடலாம். இப்போ பாருங்க 2 அழகான க்ரோ பேக் தயார். எவ்வளோ சுலபமா நம்ம தச்சுட்டோம். வீட்ல இருந்த வேஸ்ட்டான பொருள வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோங்க. அடுத்ததா இதில என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இதில வந்து பாட்டிங் மிக்ஸ் நானு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த பெரிய பேக்ல வந்து வெற்றிலை கொடிய தான் நான் வைக்கிறேன். சின்ன பேக்ல வந்து ஒரே ஒரு தக்காளி நாற்று மட்டும் வச்சிருக்கிறேங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க 2 பேக்குமே. வீட்ல செஞ்சு இது மாதிரி வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.